அக்னி போல எரியிற மனசு, தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை வெறுக்கக்கூடிய மனப்பாங்கு, எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்கினா நீங்கள் முடிக்காமல் விட மாட்டீங்க. இதுதாங்க மேசராசி. ஹலோ நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரங்களோட வாழ்க்கை. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற என்ன செய்யணும், இந்த வைகாசி மாதத்தின் கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கவனமாக கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். மேசராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், யாருக்குமே பயப்படாத பாங்கு, தலைமைத்துவம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஆனாலும் பாருங்கள், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குமே கொஞ்சம் கோவப்படுறவங்களாகவும் இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. இந்த கோபம் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்த கூட இந்த மேசராசிக்காரங்க திறமையாக செயல்பட்டு நன்மையை பெற முடியும். எல்லோரையுமே உங்களோட பேச்சால் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். மேசராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே பாருங்கள் ஒரே மாதிரியாலாம் இருக்காது. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் அதுதாங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களை நல்ல ஒரு டாப்புக்கு கொண்டு வரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது தாமதமாக தான் வரும். ஆனாலும் பாருங்கள், அந்த வெற்றி நிலையானதாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவும் தான் அமைஞ்சிருக்கும். இந்த 4 விஷயத்தை மட்டும் தவிர்த்து பாருங்கள். கோபம், அவசர முடிவு, அதே போல் கொஞ்சம் ஈகோ குறைச்சிக்கிறது, இந்த யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பார்த்து பழகிறது, இது 4மே உங்களுக்கு வேணுங்க. இதை மட்டும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே செயல்படுத்தி பாருங்கள். நீங்கள் பிறந்ததே சாதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தோல்வி உங்களை எந்த இடத்துலையுமே நிறுத்தாதுங்க, அது உங்களை ஸ்ட்ராங்காக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல்வி அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களோட வாழ்க்கையில் நிறுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. அதை உங்களை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். இந்த மேசராசிக்காரங்க அக்னி போல எரியிற மனசு இருக்கு. தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க வெறுக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டவங்களாம் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை தொடங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை முடிக்கிற வரைக்கும் திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறணும் அப்படின்னு கவனமாக அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. நாம் இப்போ இந்த பதிவில் மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போது, என்ன செஞ்சால் நன்மையை பெறுவீங்க, இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு எப்படி இருக்குது, அதாவது நல்லதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களோட வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய சக்தி தரக்கூடிய பரிகாரங்கள் என்ன, இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க. மேசராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, கடந்த கால கிரக நிலைகளை பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் பின்னடைவாகவே இருக்கும். தொட்டதில் பின்னடைவு, பண ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், இதுக்கு காரணமே உங்கள் கூட இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பாதீங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்கள். இந்த கோவப்படுறீங்கல்ல, அதையும் குறைச்சிக்கோங்க. உங்கள் மனசு ரொம்பவுமே சாஃப்ட்டு தான், ஆனால் இந்த கோபம் தான் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி நல்ல விஷயத்தில் கூட பாதகமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஒத்துப்பீங்க. கோபம் நிறைய இடத்துல பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். அதுவே விட்டு கொடுத்து அமைதியாக பேசாமல் வந்துருந்தால் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்திருக்காது. இந்த நேர்மையாக பேசக்கூடிய தன்மை மேசராசிக்கிட்ட சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடி வாங்கினாலும் நேராக நிற்கிற ஆள் மேசராசி நீங்கள் தாங்க. மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராசி. 12 ராசிலையுமே பாருங்கள் நீங்கள் தான் முதல் ராசியாக வரீங்க. எப்போவுமே உங்களோட ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. நிறைய விஷயத்தில் பாருங்கள் முயற்சி செஞ்சுமே அதோட ரிசல்ட் உங்களுக்கு சரியானது வந்திருக்காது. ஆனாலும் விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே இருக்கிறது மேசராசிக்கிட்ட. அப்படிங்கிறதுனால தோத்த இடத்துலையே ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வெறியோடு செயல்படுவீங்க. முயற்சி செஞ்சு எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைப்பீங்க. அதே போல் பாருங்கள், குறிப்பிட்ட காலத்தில் உங்களோட நல்ல செயல் எல்லாமே நல்ல ஒரு பேர் போல வாங்கி தந்திருக்கும். பெரும்பாலும் உங்களோட சொந்த உழைப்பால் உங்களோட வாழ்க்கையில் செட்டில் ஆகுவீங்க. எங்கே போனாலும் சரி, இந்த லீடர்ஷிப் தானாக உங்களை வந்து சேரும். உங்களோட வாழ்க்கை முழுவதுமே பாருங்கள், கடந்த காலம் வரைக்கும் நிறைய வெற்றிகளை பெற்றிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் தாமதமானதாக தான் இருக்கும். ஆனால் நிலையான வெற்றியாக இருக்கும். கஷ்டப்படுற அளவுக்கு உயர்வு கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் இந்த ஒரு 5 விஷயத்தை மட்டும் குறைச்சி பாருங்கள். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறது, கோபத்தை குறைக்கிறது, முடிவெடுக்கும் போது அவசரத்தை கடைபிடிக்கிறது,
அவசரப்படாமல் பொறுமையாக நிதானத்தை கடைபிடிங்க. அதே போல் கொஞ்சம் ஈகோவுமே குறைச்சிக்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே முன்னேற்றமான நிலை வரும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட பாருங்கள். மேசராசிக்காரங்க, நீங்கள் பிறந்ததே சாதிக்கிறதுக்கு தாங்க. உங்களை தோல்வி சோதிக்கத்தான் வரும், ஆனால் நிறுத்தாது. இந்த நீங்கள் ஞாபகமாக எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. அது என்னென்னா, மேசராசி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு அதிபதி முருகன். தினம்தோறும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, கடந்த கால சூழல் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு நிறையவே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. உங்கள் வேலையில் பொறுப்புணர்ந்து செயல்பட்டு பாருங்கள், ப்ரமோஷன் கூட கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ்லேயுமே நல்ல ஒரு அதிக வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. ஆமாங்க, கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அதுவும் இந்த மாதம் முதல்ல இருந்தே பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க தோங்கும். எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும் அப்படின்னு பார்த்தா, குடும்ப சூழலை கரெக்டாக கையாளணும். தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு வீணான வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் தொழில், வியாபாரம், குடும்பம் இதில் முழுமையாக கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்கிட்டையும் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்டையுமே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ண பாருங்கள். இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, பணம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க. ஆனால் தேவையில்லாமல் கோவப்பட்டு உங்களோட நல்ல உறவுகள் இடையில் பாதிப்பு ஏற்படுத்திடாதீங்க. அதுவும் கண்டிப்பாக இந்த மாதம் எடுக்கிற அவசர முடிவு பிரச்சனையை கொண்டு தரும். அதனால் கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. அவசர முடிவை தவிர்த்து பாருங்கள். அதே போல் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. தினமும் காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லது. அதே போல் சூரிய நமஸ்காரம் செய்கிறதும், ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஜபம் செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம். இது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதே போல் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலுக்கு போய் முருகன் வழிபாடு செய்யுங்க. அது அற்புதமான மாற்றங்களை பெறலாம். அதே போல் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மேசராசிக்கு சிறப்பான ஒரு உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவுமே நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேசராசிக்காரங்க சிவப்பு கலர் யூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் அடிக்கடி உங்களால் முடிஞ்சப்போ இந்த தானம் கொடுக்கணும். என்னென்னா அன்னதானம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏழை எளியவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் கொடுக்கறது அது அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முருகன் வழிபாடு வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாமே உடைத்தெறியும். சிவபெருமான் வழிபாடு வாழ்க்கையில் மன அமைதியை உண்டாக்கும். அதே போல் குரு பகவான் வழிபாடு அறிவு, பண வளர்ச்சியை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த அன்னதானம் கொடுக்கறது சகல தோஷங்கள் இருந்துமே விடுபட்டு ஒரு உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு வரும். இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கிரக சூழலை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. உங்களோட ஆக்ஷன் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது கூட வெற்றி வாய்ப்பை உண்டாக்கும். புதிய வாய்ப்புகள் வரும், அதுவுமே வெற்றியானதாக இருக்கும். போல்டாக, ஸ்ட்ராங்காக எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரலாம். மேசராசிக்காரங்க, நீங்கள் தோல்விக்காக பிறந்தவங்களே கிடையாதுங்க. வரக்கூடிய தோல்வியை கண்டு துவண்டு போகிறவங்களும் கிடையாது. மேசராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வெற்றிக்காக தான் பிறந்திருக்கீங்க. உங்களோட கோபத்தை கூட எனர்ஜியாக மாற்றுங்க. உங்கள் பயத்தை கான்ஃபிடெண்ட்டாக மாற்றுங்க. உங்களோட கனவுகளில் கண்டிப்பாக ரியாலிட்டியாக மாற்ற முடியும். நீங்கள் கண்டிப்பாக இது இந்த மேசராசி அப்படிங்கிறது ஒரு தீ, ஏன்னா நெருப்பு ராசி. உங்களை யாராலையுமே அணைக்க முடியாது. நீங்களே நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம்.
அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னோம், மேசராசி அப்படிங்கிறது அக்னி போல எரியக்கூடிய மனசு கொண்டது, தோல்வி அப்படிங்கிற வார்த்தையை வெறுக்கக்கூடிய மனப்பாங்கு கொண்டது அப்படின்னு. மேசராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பம் துயரம் வந்தாலும் துவண்டு போகாமல் துன்பத்திலேயே அதை பாடத்தை கற்றுக்கிட்டு இன்பமாக மாற்றக்கூடிய தன்மை தெரியும். கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அது அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றியான நிலையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த சொன்னோம் இல்லையா, இப்போ சிவபெருமான் வழிபாடு, முருகன் வழிபாடு, இந்த அன்னதானம், இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சேரும். சிறப்பான உயர்வும் நன்மும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு.